டெல்லியில முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்களை சந்திச்சு பேசியிருக்கிறாங்க. சந்திச்சு தமிழ்நாட்டுடைய சில கோரிக்கைகளை வச்சிருப்பதாகவும் சொல்றாங்க. மொத்தம் 40 நிமிடங்களான இந்த சந்திப்பு என்பது நடந்திருக்கிறது. அது என்ன சந்திப்பு நடந்துச்சு, என்ன பேசணும் அப்படின்றத தனிப்பட்ட முறையில பிரஸ் மீட்டாவே முதலமைச்சர் அவர்கள் நடத்தியிருந்தாங்க. பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க. முதலமைச்சர் வைத்த இந்த கோரிக்கையை எல்லாம் பிரதமர் மோடி ஏற்பாரா? இந்த 40 நிமிடங்கள்ல என்ன பேசப்பட்டது? கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. முதலமைச்சர் மிக தெளிவா ஒரு செய்தியை சொன்னார். 15 நிமிடம் சந்திப்பது என்பதுதான் வழமையான சந்திப்பு. ஆனால் அந்த 15 நிமிடம் அவகாசம் கொடுத்து விட்டு 45 நிமிடம் நேரம் ஒதுக்கி பேசிக் கொண்டிருந்தார் என்று சொல்லிவிட்டு ஆருடங்களுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது என்பதால் தான் கூடுதலாக இன்னொரு செய்தியும் சொன்னார். பிரதமராக அவர் என்னை சந்தித்தார், முதலமைச்சராக நான் அவரை சந்தித்தேன் என்று சொன்னார். 3 முக்கியமான கோரிக்கை சார். அதுல ஒன்று, இந்த மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் செகண்ட் ஃபேஸ் தொடங்கினதிலிருந்து இதுவரை ₹1 கூட நிதி ஒதுக்கப்படவே இல்லை. 2019 அமித்ஷா அடிக்கல் நாட்டினார். அடிக்கல் நாட்டி துவங்கி வைத்தது எப்படி எய்ம்ஸுக்கு ஒரு அடிக்கல் நாட்டியது அப்படியே ஒரு கல்லோடு இருக்கிறதோ அதுபோல மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் 2வது ஃபேஸும் அதே நிலையில் தான் இருக்கிறது. ஆனா எய்ம்ஸுக்கு தமிழ்நாடு அரசு எந்த முயற்சியும் பொருளாதார ரீதியாக கொடுத்து எடுக்க முடியாது என்கிற காரணத்தால் எடுக்கல. ஆனா மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டுக்கு அப்படி இல்லை. அவர்கள் ஒரு பங்கு, மாநில அரசினுடைய பங்கு என்பது இன்னும் கூடுதலான பங்கு. எனவே ஏறக்குறைய 18,000 கோடி ரூபாயை மாநில அரசு இதுவரை இந்த திட்டத்துக்காக செலவு செய்திருக்கிறது. ₹1 கூட மாநில அரசுக்கு ஒன்றிய அரசு கொடுக்கவே இல்லை என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரதானமான பிரச்சனை. இதுல என்ன ரொம்ப முக்கியமா பார்க்கணும்னா, 2021-2022 நிதியாண்டுக்கான பட்ஜெட்ல 2வது ஃபேஸ் தொடங்குறதுக்கு மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டுக்கு ஒரு நிதியை ஒதுக்குனாங்க. அந்த பணத்தையும் இன்னும் இதுவரைக்கும் கொடுக்கல. 2021-2022 பிறகு 3 நிதிநிலை அறிக்கைகள் தாக்கல் செய்யப்பட்டு விட்டன. 3 நிதிநிலை அறிக்கை இப்போது தாக்கல் செய்யப்பட்டது 4வது நிதிநிலை அறிக்கை. இப்ப 4 முறையும் தொடர்ந்து இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை புறக்கணிக்க வேண்டிய அவசியம் என்ன என்கிற கேள்வியை நேரடியாகவே பிரதமரை சந்தித்து கேட்பதற்காகத்தான் போனார். முதல்வர் அவர்கள் பிரதமரை சந்தித்து அந்த கேள்வியும் எழுப்பி உடனடியாக நிதி ஒதுக்குங்கள் என்று சொல்லி இருக்கிறார். என்னை பொறுத்தவரையில் இனி நிதி ஒதுக்குவதை தவிர வேறு வழியே பிரதமருக்கு இல்லை என்றுதான் நான் பார்க்கிறேன். 2 முறை, அதாவது 2014-2019, 2019-2024 இந்த காலகட்டங்களில் மோடிக்கு இருந்த செல்வாக்கு நாடாளுமன்றத்தில் இப்போது இல்லை. இப்ப நீங்க நிதியை ஒதுக்கலன்னு சொன்னா அடுத்து நாடாளுமன்றத்துல எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் வந்துடும். இப்பவே நாடாளுமன்றத்துல மோடி உட்கார முடியாத ஒரு நிலைமையை எதிர்கட்சிகள் உருவாக்குகிறார்கள். எதிர்கட்சிகளை சந்திக்கவே முடியாமல் தடுமாறுகிறார். இந்த நிலையில் இயல்பாக கடக்க வேண்டிய பிரச்சனைகளிலேயே கடக்க முடியாமல் தடுமாறுகிற மோடி இது போன்ற மாநில அரசுகளினுடைய சிக்கல்களை தீர்க்காமல் இருந்தால், மாநில அரசுகளினுடைய கோரிக்கைக்கு செவிமடுக்காமல் இருந்தால் இன்னும் கூடுதலான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். எனவே இந்த நிதியை ஒதுக்குவதை தவிர வேறு வழி இல்லை என்கிற முடிவுக்குத்தான் வருவார். 2வது தான் மிக முக்கியமான பிரச்சனை. அந்த நேரடியாகவே போய் சிங்கத்தினுடைய குகைக்குள் சென்றே சிங்கத்தின் பிடரியை பிடித்து உலுக்குவதுன்னு சொல்லுவாங்கல்ல. மோடி சிங்கமும் அல்ல, டெல்லி சிங்கத்தினுடைய குகையும் அல்ல. இருந்தாலும் ஒரு உதாரணத்துக்காக அந்த செய்தியை சொல்ல வேண்டியிருக்கு. தேசிய கல்விக் கொள்கைக்கு எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, அதுல நாங்க கையெழுத்து போட மாட்டோம்னு நேரடியாகவே பிரதமரிடத்துல முதலமைச்சர் சொல்லிவிட்டு வந்திருக்கிறார். உங்களுக்கு 2024 நிதியாண்டுக்கான கல்வித் தொகையை மாநில அரசுக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும். ஆனா மாநில அரசுக்கு இதுவரை ஒதுக்கீடு செய்யவே இல்லை என்பது மட்டுமல்ல, அதற்கு காரணமாக அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னா, நீங்க தேசிய கல்விக் கொள்கைக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுங்க, அதை கையெழுத்து போடுற வரைக்கும் கல்விக்கான நிதியை நாங்க கொடுக்க மாட்டோம்னு நேரடியாகவே சொல்கிறார்கள். எப்படி நேரடியாக சொல்றாருன்னா, இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்ட்ரைட்டா வைக்கிறாரு பேச்ச. அப்ப இந்த பேச்சு என்பது உள்ளுக்குள் இன்டர்னலா இல்லைன்னு சொன்னா முதலமைச்சரால் அந்த பேச்சை நேரடியாக வைக்க முடியாது. முதலமைச்சர் நேரடியாகவே சொல்றாரு. என்ன சொல்றாரு? தேசிய கல்விக் கொள்கையில நீங்க சுட்டிக்காட்டி இருக்கிற அம்சங்களை விட சிறப்பான திட்டங்களை எல்லாம் நாங்க செயல்படுத்திட்டு வர்றோம். அதை விட கூடுதலான வசதிகள், வாய்ப்புகள் எங்களுடைய கல்வி திட்டத்துல இருக்கு. எங்களுக்கு தேசிய கல்விக் கொள்கையில முரண்பாடுகள் இருக்கு. அதிலும் குறிப்பா நீங்க என்னதான் மும்மொழி கொள்கைக்கு வழிவகுத்தாலுமே கூட, மும்மொழி கொள்கையை அதில் கொண்டு வந்தாலுமே கூட, நீங்க என்ன சொல்றீங்க? வாய்மொழி உத்தரவாக எந்த மொழியையும் எந்த மாநிலத்தின் மீதும் நாங்க திணிக்க மாட்டோம்னு சொல்றீங்க. ஆனா தேசிய கல்விக் கொள்கையில அந்த சரத்து இடம்பெறவே இல்லை. எனவே இதை நாங்கள் நம்ப முடியாதுன்னு சொல்றாரு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு பிரதமர்கிட்ட போய் உன்னால நம்ப முடியாதியா, எழுத்துல கொடுத்தா நான் கையெழுத்து போடுவேன், இல்லைன்னா நான் கையெழுத்து போட மாட்டேன்னு ஒரு முதலமைச்சர் சொல்வதற்கு தெம்பும் திராணியும் வேண்டுமா இல்லையா?
இன்றைக்கு இந்திய துணைக்கண்டத்தில் எந்த முதலமைச்சராவது அப்படி சொல்ல முடியுமா சார்? ஏன் அரவிந்த் கெஜ்ரிவாலே சொல்லுவாரா சார் அப்படி? எனக்கு தெரிய வேற எந்த முதலமைச்சரும் சொல்வதற்கான வாய்ப்புகளே இல்லை. நம்முடைய முதலமைச்சர் போய் டெல்லியில சொல்லியிருக்கார். அதனாலதான் சொன்ன, சிங்கத்தை அதனுடைய குகையிலேயே சென்று பிடரியை பிடித்து உலுக்கி விட்டு வந்திருக்கிறார் முதலமைச்சர் என்கிற வார்த்தையை அதற்காகத்தான் சொன்னேன். தேசிய கல்விக் கொள்கையை நான் ஏற்கவும் மாட்டேன், நீ சொல்ற இடத்துல நான் கையெழுத்து போடவும் மாட்டேன், நிதியை கூடுன்னு கேட்டு விட்டு வந்திருக்கிறார். மூன்றாவதாக, இப்போது இருக்கக்கூடிய தலையாய பிரச்சனை இலங்கையில் இருக்கக்கூடிய மீன்பிடி துறைமுகத்தில் நம்முடைய மீனவர்கள் தாக்கப்படுவதும், அவர்களுடைய படகுகள், விசைப்படகுகள் சிறைபிடிக்கப்படுவதும், அங்க இருக்கிற மீனவர்களை சிறைபிடிப்பதுமான நடவடிக்கை என்பது தொடர்கிறது. அண்மையில நம்முடைய மீனவர்களை அழைத்து சென்றவர்கள் மொட்டையடித்து அவர்களை நாட்டுக்கு திருப்பி அனுப்பியிருக்கிறார். இப்படிப்பட்ட மோசமான சூழல்கள் உருவாகி இருக்கிறது. எனவே இலங்கையில் புதிய அரசு அமைந்திருக்கிறது. இந்த நேரத்தில் இலங்கையோடு நீங்கள் பேசி ஒரு சுமூகமான முடிவை எட்டணும்னு பிரதமர் இடத்துல சொல்லியிருக்காரு. இங்க தமிழ்நாட்டுல இந்த பிரச்சனையை வேற மாதிரி அணுகுறாங்க. எப்படி அணுகுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, பாஜகவினரே ஒரு மீனவனாவது மோடி பிரதமரானதற்கு பிறகு தாக்கப்பட்டிருக்கிறானா கேட்டாங்களா இல்லையா? கடல் தாமரை மாநாடுன்னு அந்த அம்மா தமிழிசை சவுந்தரராஜன் நடத்தினப்ப என்ன பேசிச்சு? மோடியினுடைய ஆட்சி வந்ததற்கு பிறகு ஒரு மீனவர் கூட சிறைபிடிக்கப்படலைன்னு பேசிச்சு. இப்ப கூட 3 நாட்களுக்கு முன்பு என்ன சொல்றாங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தரப்புல? மீனவர்கள் பக்கம் தான் தவறு இருக்கு, கடற்படை சரியாகத்தான் நடந்துக்குது. அப்ப இங்க இருக்கிற கடற்படை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கிற கேள்வி இருக்குல்ல. இந்தியாவினுடைய கடற்படை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? வெள்ளை பேண்ட் வெள்ளை சட்டையை தொப்பியெல்லாம் போட்டுட்டு அவங்க என்ன செய்யறாங்க? கப்பல்ல நின்றுட்டு வேலை செய்யாம வேற வேலை செய்துட்டு இருக்கிறாங்களாங்கிற கேள்வி இருக்குல்ல. சமீபத்துல கூட நம்மளுடைய மீனவர்களுடைய ஆடைகளை அவிழ்த்து விட்டு இலங்கை கடற்படையினர் அத்துமீறி அனுப்பினதெல்லாம் நம்ம செய்தியா பார்த்தோம். ஆமா, இப்படி தொடர்ந்து அத்துமீறல்களும் இலங்கை கடற்படையினுடைய அட்டூழியங்களும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறதுன்னு முதலமைச்சர் கோரிக்கை வச்சிருக்காரு. ஆனா இந்த 2 விஷயங்களுக்கு எந்த பதிலும் சொல்லாத மோடி, மூன்றாவதாக இந்த பிரச்சனைக்கு மட்டும் இலங்கையோடு ஒரு கூட்டு பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது அடுத்த மாதம். அந்த பேச்சுவார்த்தையில இதற்கு ஒரு சுமூக முடிவு எட்டுவோம் என்று முதலமைச்சரிடத்திலே நம்பிக்கை தெரிவித்ததாக முதலமைச்சர் சொல்லி இருக்கிறார். என்னை பொறுத்தவரையில இந்த 2 விஷயங்களையும் இனி பிரதமர் சுமூகமான முடிவோடு தான் அணுகுவார் என்றுதான் புரிந்து கொள்கிறேன். ஒன்று, இந்த முதல் கோரிக்கையான மெட்ரோவுக்கு நிதி ஒதுக்க வேண்டியது, அதை நிதி ஒதுக்குவதை தவிர வேறு வழியே இல்லை பிரதமருக்கு. இரண்டாவது பிரச்சனையாக இந்த தேசிய கல்விக் கொள்கை விஷயத்தில் இனிமேல் அழுத்தம் காட்ட மாட்டார். இந்த மாநிலத்துக்கு மட்டுமல்ல, எந்த மாநிலத்துக்கும் அழுத்தம் காட்ட முடியாத நிலைமையை ஒரு சம்மட்டி அடி கொண்டு அடித்து விட்டு முதலமைச்சர் வந்திருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன்.